டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்போமால, இந்த வாரம் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் நம்ம பேச போறோம். பாஜகவினுடைய தலைமையில் மாற்றம் இருக்குமா? அப்படிங்கிற ஒரு செய்தி தான். 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய முடிவுக்கு பின்னால், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில வந்து ஒரு படுதோல்விய சந்திச்சது அப்படின்னு சொல்லலாம். இதுவரை இல்லாத அளவிற்கு வந்துட்டு பாரதிய ஜனதாவிற்கு ஒரு பெரிய நெருக்கடி தற்போது ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது போல் ஒரு செய்திகள் வந்து தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்குது. நம்ம அத பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நயினா நாகேந்திரன் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவராக பொறுப்பேற்று தான் சந்தித்த ஒரு முதல் தேர்தல் அப்படிங்கிற பட்சத்தில, ஒரே ஒரு தொகுதி மட்டும் தான் பாஜக வெற்றி பெற்றுகிறது. அதுவும் உதகமண்டலத்தில போஜராஜன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த முறை தேர்தல்லயே வந்துட்டு அவர் நூலிலையில தான் வந்து வெற்றி வாய்ப்பை தவற விட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ணாமலை அதற்கு பின்னால் பாஜகவிலிருந்து விலகி வி.த. லீடர்ஸ்ங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி 50,00,000 பேர் வந்து எங்களோட அமைப்பில் இணைஞ்சதுக்கப்புறம் அரசியல் கட்சியாக மாற்றுவேன்னு சொன்னதும், பாஜகவிலிருந்து லட்சக்கணக்கானோர் வந்து அண்ணாமலை பின்னால் சென்றதையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. அகில இந்திய அளவுல பார்த்தோம்னா, பிஜேபி வந்துட்டு குறிப்பாக தென் மாநிலங்களை வந்துட்டு முழுமையாக குறிவைத்து தான் அதனுடைய அரசியலை வந்துட்டு நடத்தி வந்துட்டு இருக்கிறார்கள். ஏன்னா, ஃபியூச்சர்ல நம்ம வட மாநிலங்கள்ல வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய எம்பிசி தென் மாநிலங்கள்ல கிடைக்கிறதில்ல. அதனுடைய குறைவு காரணமா தான் பிஜேபி வந்துட்டு ஒரு தனி மெஜாரிட்டில வர முடியாம போறதுக்கு காரணம் அப்படிங்கிறது தொடர்ந்து பிஜேபி தலைமைக்கு புரிந்து, அதற்காக தான் தமிழ்நாட்டினுடைய தலைமையை குறிப்பாக வந்து பிஜேபி ஒவ்வொரு டைம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு. இதுல வானதி ஸ்ரீனிவாசன் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக வருவார். அதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் அவர் தேசிய அளவுல மகளிர் அணி பொறுப்புல இருந்து அவர் விடுவிக்கப்பட்ட செய்தியும் வந்தது. தமிழ்நாட்டுல இருந்து வெங்கடேசன் வந்துட்டு ஒரு முக்கியமான பொறுப்புக்கு தேசிய அளவு செயலாளர் பதவிக்கு வந்துட்டு போறாரு. அவரும் வந்துட்டு மாநில தலைவர் ரேஸ்ல இருந்தவர் தான். அதுபோல வந்துட்டு தமிழ்நாட்டுல பேராசிரியர் சீனிவாசன் அவர்களும் ஆரம்பத்திலிருந்தே கடந்த ஒரு 7 வருடங்களாவே அவரும் அந்த மாநில தலைவருக்கான ஒவ்வொரு முறை அந்த பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அவரும் அந்த ரேஸ்ல இருந்துட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம். ஏபி முருகானந்தமும் அந்த லிஸ்ட்ல இருந்தாரு. இது மாரி வந்து நெறையா பேர் வந்துட்டு மாறி, மாறி இருந்துட்டு இருந்ததெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து அண்ணாமலை பின்னால அவங்கலாம் போயிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த அடிப்படையில வானதி வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக வருவாரா? அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஆனால் பாஜகவினுடைய தலைமையில எந்த நிமிடம் எதுவும் மாறலாம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். யாருமே எதிர்பாராத நேரத்தில தான் அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய தலைவராக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீசர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வராரு. அவர வந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக வந்துட்டு பாஜக அறிவித்ததையும் பார்க்கலாம். எதிர்பாராமல் தான் எல்முருகன் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் பாஜகவினுடைய தலைவர் பதவியிலிருந்து ஒருத்தர் வெளியில வரும்பொழுது, தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் ஆனாங்க. எல்முருகன் வந்து மத்திய அமைச்சர் ஆனாரு. அதுபோன்று நயினா நாகேந்திரனும் கேரளாவினுடைய கவர்னர் ஆவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துட்டு தான் இருந்தது. அவர் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்றார், இல்ல வெளியில போறார் அப்படின்னா, அவருக்கு அந்த பதவி காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. எச் ராஜா அவர்களுக்கு கவர்னர் பதவி கேரளா கவர்னர் ஆகிறார் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் தான். கடந்த 2 வருடமாவே அந்த டாக் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தது. ஆனால் எச் ராஜா அவர்களுக்கும் வந்துட்டு ஒரு முக்கியமான பொறுப்பு தேசிய செயலாளருக்கு அப்புறம் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது தான். ஆனா இந்த இடத்துல வானதி ஸ்ரீனிவாசனுக்கு மட்டும் தேசிய மகளிர் அணியில அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டது. பல மாநில முதலமைச்சர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்று பாஜக சார்பா முதல்வராக இருக்கிறாங்க. அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. ஏபிவிபி காலம் தொட்டே வந்துட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய, பிஜேபியினுடைய ஒரு பங்களிப்புல அவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறது அவருடைய ஒரு பேக்ரவுண்டே நமக்கு தெரியும். மாணவர் பருவத்திலேருந்தே பாஜகவிற்காக அவர் பல காலகட்டங்கள்ல வந்துட்டு போராடி இருக்கிறார், இருந்திருக்கார். வழக்கறிஞராகவும் ஒரு பணி செஞ்சிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த லிஸ்ட் படி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு பின்னால் ஒரு மகளிர் ஒருத்தர் வந்துட்டு தலைவராக வருவதற்கான வாய்ப்பு வானதி அவர்களுக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறது பேசப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்புகள் உடனே வரலாம் அப்படிங்கிற மாரி செய்திகள்லாம் தற்போது ஊடகங்கள்ல வந்துட்டு இருந்ததையும் நம்ம பார்த்தோம். அண்ணாமலையினுடைய அந்த இடத்த வந்து யார் நிரப்ப போறாங்க? அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து சுற்றுப்பயணம் சேர்ந்து கட்சிய பலப்படுத்தக்கூடிய அளவிற்கு பாஜகவிற்கு யார் தலைமை வரப்போகிறார்? அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு அதிகம் பேசு பொருளாக மாறியது. ஏன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில வந்து தேர்தல் முடிவுக்கு பின்னால் செல்வ பெருந்தகை மாற்றப்பட்டு, மாணிக் தாகூர் வந்து இன்னைக்கு அதனுடைய தலைவராக வந்தார். அவர் ஏற்கனவே எம்பியா இருக்கார். அதுபோன்று ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவுல யார அந்த இடத்துல வந்து உட்கார வைக்க போறாங்க? கட்சியினுடைய அடுத்த கட்ட பணி என்ன? அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். நயினா நாகேந்திரனுடைய பதவிக்காலம் இன்னும் முடிவடையவில்லை அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தேர்தலுக்கு ஒரு 8 மாத காலங்களுக்கு முன்னாடி தான் வந்துட்டு நயினார் அவர்கள் இந்த பதவியில் வந்து நியமிக்கப்படுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் நயினார் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அடிக்கடி பாஜகவில் இந்த ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த தலைவர் யார்? மாற்றம் எப்போது? மாற்றம் வரப்போகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்குது. செவிவழி செய்தியாகவே வந்துட்டு இருக்கிறதனுடைய அடிப்படையில் இன்றைக்கே கூட வந்துடும் வானதி அவர்கள் தலைவராக போகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துட்டு தொடர்ந்து வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போதைக்கு அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது போல் தான் தெரிகிறது. ஆனால் இனி வரும் நாட்களில் வந்துட்டு மாற்றங்கள் இருக்குமா? அடுத்த வருடமுத்திரில் வந்து இருக்குமா? உள்ளாட்சி தேர்தல் டைமில் இருக்குமா? அப்படி இல்லைன்னா நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அமித்ஷா அவர்களுடைய தமிழகத்தினுடைய வருகையும்
தமிழக வெற்றி கழகத்தினுடைய நெருக்கமும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் மாநில முதலமைச்சர்களுக்கான ஒரு மாநாட்டை வந்துட்டு அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து தொடங்கி வைத்து அதில் வந்து சிறப்புரையாற்றதை பார்த்தோம். விஜய் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அமித்ஷா அவர்களை வந்துட்டு வரவேற்று அவரும் ஒரு நிகழ்ச்சியை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நெருக்கம் காட்டுகிறதா தாவேகா பாஜகவுடன் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டிலும் போயிட்டு தான் இருக்குது. இது வன்னியரசு அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் ஒரு விஷயத்தை வந்து பேசும்பொழுது மோடிஜி அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டார் அப்படின்னு சொல்லி மோடி அவர்களுடைய பேரை வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே இடத்துலேயே சட்டப்பேரவையிலே வந்து அதை வந்து திருத்தினார் ஆதவ் அர்ஜுனா. அப்போது உடனே வந்து விசிகாவிற்கும் இவர்களுக்குமான பிரச்சனை வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அப்போ வந்து பிஜேபியில் ஒரு நாள் வந்துட்டு அமித்ஷா அவர்களை சந்தித்த பின்னால் வந்து அவளுக்கான நெருக்கத்தை அதிகரிக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றம் வந்துட்டு வெளியில் வந்து தென்பட்டது. அதே இடம் தாங்க திமுகவிற்கும் சொல்லப்படுகிறது. திமுகவும் சரி இந்த தொகுதி மறுவரை பிரச்சனையில் வந்துட்டு திமுக இதுவரை வந்து நாங்கள் ஆதரிக்க மாட்டோங்கிறத முழுமையாக தெளிவாக இது வரைக்கும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கவே இல்லை. திருத்தங்கள் ஏற்பட்டு நாங்கள் சொல்லுபடி இருந்தாலுங்கிற வார்த்தையை அவங்க அதிக முறை பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால ஒருவேளை தற்போது வரக்கூடிய அமைச்சரவை மாற்றத்தில் பாஜகவினுடைய அரசியல் வந்து திமுக இணைய போகிறதா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் ஒரு டாபிக் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. இல்லை சீக்கிரமே வந்து அவங்க போவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை தாவேகா 2029 வந்து பாஜகவோடு ஒரு அலைன்ஸ் போவாங்க. அதுக்குள்ளேயும் வந்துட்டு தன்னோட பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி இடைத்தேர்தல் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஃபுல் மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா யாருடைய தெய்வம் அவர்களுக்கு தேவைப்படாது அப்படிங்கிறதும் ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஏன்னா அமித்ஷாவுடைய வருகை அன்னைக்கே தமிழ்நாட்டில் மாணிக் தாகூர் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்தையும் கூட்டுறாரு. இங்கே வேற கேசி வேணுகோபால் வந்து தமிழ்நாட்டில் வந்து பேசிட்டு போகிறாரு ஒரு சிறப்பு கூட்டத்தில். அதற்கு முன்னால் அமித்ஷா வருகையின் போது அன்றைக்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் அவர்கள் வந்துட்டு முன்னெடுக்கிறார்கள் காங்கிரஸ் சார்பாக. ஆனால் அது எந்த வகையிலும் வந்து அரசாங்கத்தை பாதித்து விடக்கூடாதுங்கிறதுல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரொம்ப கவனமாக செயல்பட்டார். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் முதல்வர் கவனமாக அந்த விஷயத்தில் செயல்பட்டாருங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரே புள்ளியில் நம்ம இணைச்சு பார்த்தோம் அப்படின்னா திமுகவும் பாஜக பக்கம் நெருங்குகிறது, ஒரு பக்கம் தாவேகாவும் நெருங்குகிற மாதிரி ஒரு தோற்றங்கள் ஏற்படுகிறது. ஏற்கனவே இந்த அலைன்ஸில் வந்துட்டு அதிமுகவும் பாமகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல பார்த்து தான் ஆகணும். ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் பாஜகவினுடைய தலைமை மாற்றம் தற்போது இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற ஒரு தகவல் தான் நம்மளுடைய டெல்லி வட்டார தகவல் வந்து நமக்கு தெரிவிக்கின்றன. அப்படிங்கிறதோடு பிஜேபி பக்கம் யார் சாயப்போகிறார்கள்ங்கிறது வந்துட்டு இனி வரும் நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இணைகிறேன். நான் உங்கள் வினோத்ராஜா. நன்றி.